ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, உன் வலது கையை நான் பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில திருமணமாகும் பொழுது வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, 2 பேருடைய கரத்தை ஒன்னாக சேர்த்து போதகர் அவர் ஜெபம் பண்ணி ஒரு வாழ்க்கை துணையாக 2 பேரும் இணைந்து நடக்க போறீங்க இனிமேல் என்று சொல்லுவாங்க. அது கூட நிறைய குடும்பங்கள்ல பிரிஞ்சு போயிடுறாங்க, ஒருமனை இல்லாம சந்தோஷம் இல்லாம வாழ்றாங்க. துணையா இருப்பேன் சாகு வரைக்கும்னு சொல்ல கூட பாதியில விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையா இருப்பேன், உன் கையை பிடித்து சொல்ல துணையா இருப்பேன்னு சொல்றார். அவர் விட்டுட்டு போவாரா? ஒரு நாளும் விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அவர் துணையா இருக்கிறேன்னு சொன்ன நேரத்தில் ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்யும்படி உனக்கு துணையா இருக்கிறேன். வாழ்நாள் முழுவதிலும் அவர் கூட இருந்து துணை செய்து